இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இவைகளெல்லாம் என்றால் உண்ண உணவு, உடுக்க உடை, உறங்க உறைவிடம் ஆகிய இவைகள் அனைத்தையும் கர்த்தராகிய தேவன் முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது, நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு கூட கொடுக்கிறார். ஒருவேளை நீங்க ஒரு காரியத்தை நீங்க கேட்கலாம், ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து இரட்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமோஸ் 5வது அதிகாரம் 4 முதல் 6வது வசனத்தின்படி, என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உலக மனிதர்களை தேடுவதை பார்க்கிலும் தேவனை தேடுவது நலமாக இருக்கிறது. தேவனை நாம் தேடும் பொழுது நாம் எல்லாவற்றிலும் பிழைத்திருக்கிறவர்களாயிருப்போம். ஆமோஸ் 5வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமைக்கல்ல நன்மையை தேடுங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் நீடித்த நாட்களாக வாழ வேண்டும் என்றால் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சமாதானத்தையும் கர்த்தரிடத்திலிருந்து நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் தீமைக்கல்ல நன்மையை தேட வேண்டும். நன்மை செய்வதற்கு நாம் நாட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இந்த வசனங்களின்படி நாம் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு அதிகமாக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். செப்பனியா 2வது அதிகாரம் 3வது வசனத்தின்படி, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் 3 காரியங்களை நாம் தேட வேண்டும். முதலாவது தேவனை தேட வேண்டும், 2வது நீதியை தேட வேண்டும், 3வது மனத்தாழ்மையை தேட வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த 3 காரியங்களை நாம் தேடும் பொழுது கர்த்தராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கான தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். வீடு இல்லாதவர்களுக்கு வீடை கட்டளையிடுவார், வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கட்டளையிடுவார், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை கட்டளையிடுவார், திருமணம் ஆகாமல் திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் திருமண வாழ்க்கையை கட்டளையிடுவார், வியாதியில் சிக்கி தவிக்கிறவர்களுக்கு வியாதியில் இருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுவார், வறுமையில் கடனில் சிக்கி தவிக்கிறவர்களுக்கு விடுதலையை கட்டளையிட்டு அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 2வது, கர்த்தரிடம் கேளுங்கள், கொடுக்கப்படும். ஆதார வசனம் மத்தேயு 7வது அதிகாரம் 7 முதல் 8வது வசனம், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தரிடத்தில் நாம் விண்ணப்பமாக கேட்கிற அனைத்து காரியத்தையும் நாம் நிச்சயமாக விசுவாசத்தின்படி பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வாசனத்துல அநேக பேர் தவறாக புரிந்து கொள்றாங்க, என்ன கேட்டாலும் கர்த்தர் கொடுத்துருவாருன்னு. கரெக்டு தான், கர்த்தர் கேட்கும் பொழுது நிச்சயமாக கொடுப்பார். ஆனால் நம்முடைய கிரியைகளின்படி நமக்கு அவர் கட்டளையிடுவார். ஆதார வசனம் மார்க் 4வது அதிகாரம் 24வது வசனம், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க ஒருவருக்கு எவ்வளவு உதவி செய்றீங்க, நீங்க ஒருவருக்காக எவ்வளவு அன்பு செலுத்துறீங்க, ஒருவருடைய தேவைகளை நீங்க எப்படி பூர்த்தி செய்றீங்க, ஒருவருக்கு எப்படி மனம் இறங்குகிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லா காரியத்தையும் கர்த்தர் நன்கு ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஒன்றுமில்லாத இடத்தில் ஒன்றை உருவாக்க வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க எந்த அளவுக்கு பிறருக்கு உதவி செய்றீங்க, நீங்க எந்த அளவுக்கு கர்த்தரை தேடுகிறீங்க, இதெல்லாவற்றையும் பார்த்துதான் நீங்கள் கேட்கிற ஜெபத்திற்கு ஆன பதிலை அவர் கட்டளையிடுவார். யோவான் 16வது அதிகாரம் 24வது வசனம், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சில பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லாமே அவருக்கு தெரியும், வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நம்முடைய வாயிலிருந்து சொல் புறவாகும் முன்னே அது என்னவென்று கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார் என்று. ஆகவே நம்ம அப்பாக்கு எல்லாமே தெரியும், நம்ம என்ன சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த வசனத்தை கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி, அதாவது குறைவின்றி நிறைவாக பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் முதலாவது கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுடைய தேவைகளை
கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் 14வது அதிகாரம் 14வது வசனம், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் எப்படியாக சொல்லுகிறது, நீதிமானின் ஜெபத்தின் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று. அப்போ நீங்க ஒவ்வொருவரும் நீதிமானாக இருந்து கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தி நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை அவர் நிச்சயமாக உங்களுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, என்ன அவங்க கஷ்டப்படுத்திட்டாங்க, அதனால அவங்க கையை உடைச்சிருங்க, அவங்க வர வழியில விழுந்துடணும் அப்படின்லாம் சொல்லிட்டு தவறான ஜெபத்தை கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஜெபம் நிராகரிக்கப்படும். அது தேவனால் அங்கீகரிக்கப்பட முடியாத ஒரு ஜெபமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நீதிமான் என்ன செய்வார்கள் என்றால் உண்மையாக இருப்பார்கள், பிறரை நேசிப்பார்கள், தன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக என்ற கற்பனையை அவர்கள் பின்பற்றுவார்கள். ஆகவே மாத்திரமே அவர்கள் நீதிமானாக இருப்பார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன் நடந்து ஆபிரகாமை போல நாம் நீதிமானாக உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது மாத்திரமே உங்களுடைய வாழ்க்கையில் பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, நீதிமான ஒருவன் மாத்திரமே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தி ஒரு நீதிமான் கேட்கிற விண்ணப்பத்திற்கு கர்த்தர் நிச்சயமாக செவி கொடுப்பார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்க எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாம, உங்க வீட்டுக்கு தெரியாம நீங்க செய்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்துல எல்லாம் மனம் திரும்புங்க, உண்மையா இருங்க, நீதிமானாய் நடங்க. அப்பொழுது மாத்திரமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். பிரியமானவர்களே, ஒன்றை மாத்திரம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, ஒரு சின்ன தவறை நம்ம மறைக்கிறதுக்கு அநேக பொய்களை சொல்ல வேண்டியதா இருக்கும். அப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத பிள்ளைகளா மாறிவிடுவீங்க. நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக நின்று உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரமே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனம், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, செல்வத்தை மாத்திரமல்ல, வியாதியிலிருந்து விடுதலையை மாத்திரமல்ல, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் தேவனுடைய சமூகத்தில் அவர் அந்த ஞானத்தை பெருக வேண்டும் என்று, அதாவது ஞானவானாய் அவனை மாற்ற வேண்டும் என்று, அந்த குறைவுகளை நீக்க வேண்டும் என்று அவன் விண்ணப்பித்தால் கர்த்தர் நிச்சயமாக அவனுக்கு ஞானத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் எந்தெந்த காரியங்களில் வீக்காக இருக்கிறோமோ, அதாவது குறைவோடு இருக்கிறோமோ, சில பேருக்கு ஞாபகம் மறதி இருக்கலாம், சில பேருக்கு 2 நாள் வரைக்கும் ஞாபகம் இருக்கும், 3வது நாள் மறந்து போகலாம். இந்த மாதிரி காரியங்களில் சில பேருக்கு பிறந்ததுலேருந்தே நீங்கள் ஸ்மார்ட்டாக இல்லாமல் இருக்கலாம். ஸ்மார்ட்டாக இருக்கிறவங்கள பார்த்துட்டு ஏன் நான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஸ்கூலுக்கு போகலாம், இல்லைனா காலேஜில் நீங்கள் படித்து கொண்டு இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், நீங்கள் வேலை ஸ்தலத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். உங்களை காட்டிலும் மற்றவங்க ஞானவானா இருக்கும் பொழுது நான் ஏன் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சின்ன வயசுல ஏதோ ஒரு தருணத்துல நீங்க யோசித்திருக்கலாம். ஆனா பிரியமானவர்களே, யாக்கோபு 1:5 படி நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் குறைவுகளை ஒப்புக்கொடுங்க, நிறைவாக்குற தேவன் நிச்சயமாக உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி வருகிற நாட்கள்ல நீங்களும் ஸ்மார்ட்டா நீங்க அந்த குறைவுகள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி போனதை நீங்கள் நிச்சயமாக கண்டுகொள்வீர்கள். நீங்க விசுவாசத்தோடு இன்னைக்கே கேட்க ஆரம்பிங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு கட்டளையிடுவார். 3வது, கர்த்தருக்கு கொடுங்கள் கொடுக்கப்படும். ஆதார வசனம் லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க ஒருவேளை மிடில் கிளாஸா இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப புவரா இருக்கலாம், இல்லைனா நீங்க அப்பர் மிடில் கிளாஸா இருக்கலாம். நீங்க யாராக இருந்தாலும் நீங்கள் கர்த்தருக்கு கொடுப்பதில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அதுல 10ல் 1 பங்கு நிச்சயமாக கர்த்தருக்கு நீங்க உண்மையும் உத்தமமா நீங்க கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அம்மைக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில ஏன் தரித்திரம் மாறல, ஏன் இன்னும் அவங்க வாழ்க்கையில வறுமை இருக்குது அப்படின்னா அவங்க கொடுப்பதுல உண்மை உள்ளவங்களா இருக்க மாட்டாங்க. என்னோட கஷ்டம் கர்த்தருக்கு தெரியும், என் வறுமை அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ வட்டி செலுத்துறேன், நான் பேங்க்குக்கு லோன் கட்டுறேன், இஎம்ஐல போகுது, ஸோ இந்த மந்த் என்னால் கொடுக்க முடியாது, நான் அடுத்த மாதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பல நாட்கள் பல மாதங்கள்
அவருக்கென்று கொடுக்கக்கூடிய தசம பாகத்துல உண்மையற்றவர்களா இருக்கிறாங்க. இது நிமித்தமாகவே அவங்க வாழ்க்கையில வறுமையும் வேதனையும் வீண் செலவுகளும் வருகிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்க கொடுப்பதுல உண்மையா இருக்கிறீங்களான்னு சொல்லி ஆராய்ந்து பாருங்க. நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்களோ அதுல 10ல் நிச்சயமாக ஒரு பங்கு நீங்க கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது அவர் உங்களுக்கு திரும்ப நீங்கள் அளந்த அளவிற்கு அதிகமாக அவர் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 17வது வசனம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுக்கிறதை திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களை விட ஏழையா இருக்கிறவங்க ஒருவேளை உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்டாலோ, நீங்க அவங்கள பார்த்தாலோ, அவங்களுக்கு ஒரு சின்ன உதவியை உங்களால இயன்றதை நீங்க செய்யும் பொழுது அது நீங்க கர்த்தருக்கே கொடுக்கிறதாய் வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, நீங்க என்ன கொடுத்தீங்களோ அதை அப்படியே கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா. அதற்கு மேலானதையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 15வது அதிகாரம் 10வது வசனம். எளியவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நீங்க அநேக இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. 2வது பகுதியை மட்டும்தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று. நம்ம கூட ஜெபம் பண்ணும்போது கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறோம். ஆனா பிரியமானவர்களே, முதல் பகுதிக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சா மட்டும்தான் 2வது பகுதியில் உள்ள ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில நடக்கும். முதல் பகுதியில் என்ன போட்டிருக்கு? எளியவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. ஹல்லேலூயா. நீங்க யாரா வேணா இருக்கலாம். நீங்க ஒரு சின்ன வேலையில இல்லைன்னா ஒரு நார்மல் வேலையில இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பெரிய உயர்ந்த வேலையில இருக்கலாம். ஆனா நீங்க எல்லாருமே தாராளமாய் எளியவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். இதுவே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தத்தை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள், அதாவது ஒரு பிசினஸா இருக்கலாம், இல்லைனா வீடு கட்டுமான பணியா இருக்கலாம், நீங்க உங்க கையினால எதை ஸ்டார்ட் பண்றீங்களோ உங்க வேலையா இருக்கலாம், அதை நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க தாராளமை கொடுக்கும் பொழுது கர்த்தர் நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிக்கிறார். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வசனம். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முன்புள்ள பகுதியில நம்ம பார்த்தோம், நீதிமானுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம், உற்சாகமாய் கொடுக்கிறவர்களிடத்துல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கடமைக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க, அதை கர்த்தர் விரும்புகிறதே இல்ல, உற்சாகமா கொடுப்பாங்க இல்லையா, அந்த காணிக்கையை மாத்திரமே கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அவர்களுக்கு நாம் தசம பாகங்களையும் 10ல் 1 பங்கை நாம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் மேல் பிரியமாயிருந்து உங்களையும் உங்களுக்கு பின்வருகிற தலைமுறைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. முதல்ல, கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். 2வது, கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். 3வது, கர்த்தருக்கு ஒருவன் கொடுக்கும் பொழுது அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் நீங்கி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் இவ்விதமான காரியங்களை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பார். நம்ம எல்லாரும் ஒரு மனதை இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை மது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்கப்பா. எங்களிடத்தில் அநேக குற்றங்கள் குறைகள் உண்டாண்டவரே, தயவாய் மன்னிங்க தகப்பனே. உடைய கிருபையினால் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுங்க தகப்பனே. ஜீவ காலமெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் அப்பா நன்மையும் கிருபையும் தொடர பண்ணுங்க தகப்பனே. அப்பா, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஐஸ்வர்ய குறைபாடுகளை கர்த்தர் மாற்றுங்கப்பா, வறுமைகளை மாற்றுங்க, கடன் பிரச்சனைகளை மாற்றுங்கப்பா. ₹1 கடன் இல்லாதபடிக்கு அதை அடைத்து தீர்க்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்கப்பா. பிள்ளைகள் குடும்பத்தில் ஆண்டவரே அப்பா ஐஸ்வர்யமும் சமாதானமும் நிலைத்து நிற்க பண்ணுங்கப்பா. எல்லா தரித்திரங்களை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி போடுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நீர் விரும்புகிற வழியில் உடைய பிள்ளைகளை வழிநடத்தி செல்லுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உற்சாகமா எளியவனுக்கு உதவி செய்யத்தக்க பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. பிள்ளைகள் கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்
கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே, நீதிமானா இருக்க பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே உண்மை உள்ளவர்களாய் நடக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொன்ன வசனத்தின்படி நீதிமான எங்களுடைய பிள்ளைகளை மாற்றி பிள்ளைகள் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கி தாபரிக்க பண்ணுங்க தகப்பனே. அதை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. வாழ்வின் எல்லை முடிவு வந்த வரையிலும் ஆண்டவரே அப்பா இயேசுவுக்காக நிலைத்து நிற்க பிள்ளைகளுக்கு கிருபை கொடுப்பீராக தகப்பனே. உடைய சித்தம் செய்ய கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா தசம பாகத்துல கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்துல உண்மையும் உத்தமமா இருக்க பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்கப்பா. இதுவரைக்கும் ஆண்டவரை கொடுக்க முற்படாதவர்கள் ஆண்டவரை கொடுப்பதற்கு இருதயத்தில் இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. இதுவரைக்கும் ஆண்டவரே கரெக்டாக கொடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இன்னும் அதிகமாக இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கப்பா. வனத்தின் பலகணிகளை திறந்து உடைய பிள்ளைகளை இடம் கொள்ளா போக மட்டும் ஆசீர்வதிங்க தகப்பனே. வீடுகளில் இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்கள் பிரச்சனைகளை கத்தர் மாற்றுங்கப்பா. குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே கர்ப்பத்தின் கனியை கத்தர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா குழந்தை செல்வம் உம்மால் வருகிற சுதந்திரம் தகப்பனே. தடையின்றி தாமதமின்றி ஆண்டவரே பிள்ளைகள் இந்த வருடத்துல இயேசுவின் நாமத்தினால் அப்பா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. பிள்ளைகள் சுமந்த நிந்தையும் அவமானத்தையும் கத்தர் மாற்றி பிள்ளைகள் தலை இயேசுவின் நாமத்தினால் நீர் உயர்த்த போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஏற்ற விழாயில் போய் கட்டளையிடுங்க தகப்பனே. புத்தியுள்ள ஸ்திரியை கட்டளையிடுங்க. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாதவளோ அதை இடித்து போடுவாள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா புத்தியுள்ள ஸ்திரியை பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஏற்ற விழா எலும்பை கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுவதாக தகப்பனே. இன்னும் அநேக பேர் குடும்பத்துல திருமண தேவைகள் சந்திக்கப்படாதபடிக்கு வறுமையில் ஆண்டவரே கஷ்டத்துல இருப்பாங்கப்பா. அவங்களுக்காக மனம் இறங்குங்க, உதவி கரங்களை எழுப்புங்கப்பா. தாசி வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அதனதின் காலத்தில் அதனதின் காரியத்தை செம்மையும் நேர்த்தியுமாக செய்து முடிக்கிற தேவன். பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுடைய திருமண தேவைகளை கத்தர் சந்தித்து பிள்ளைகளுடைய சந்ததியை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா. நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை பிரத்யட்சமாய் சந்தித்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. உம்முடைய நாமத்தின் வல்லமையினால் அப்பா உம்முடைய சமூகத்தில் உண்மை உள்ளவர்களாய் நடந்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் ஜெபத்திற்கான பதிலே இயேசுவின் நாமத்தினால் ஆமென்று மாவினென்று உம்முடைய சித்தத்தின்படி சீக்கிரத்தில் நீர் கட்டளையிட போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்க அசைவாடுங்க தகப்பனே. அப்பா நீடிய ஆயுள்னாலும் நன்மையினாலும் திருப்தியாக்குங்க தகப்பனே. அதிகமாக உடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே நெடுநாள் உடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களிலும் இயேசுவின் நாமத்தினால் ஆமென்று மாமென்று பதிலை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா உம்மால் எல்லாம் ஆகும் அப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஆண்டவரே உம்மையே நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை தகப்பனே. அப்பா எல்லா நிந்தைகள் அவமானங்களை பிள்ளைகளிடத்திலிருந்து மாற்றுங்க தகப்பனே. அப்பா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைகளை கத்தர் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே தவறான உறவுகளை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குங்கப்பா. நீர் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா பிரிவினை ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி ஆண்டவரே. அப்பா கணவன் மனைவிக்குள்ள ஆண்டவரே ஒரு மனப்பாட்டை கட்டளையிடுங்க. ஒரு மனப்பாட்டை கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேவையில்லாத பிரச்சனைகள், குழப்பங்கள், ஈகோக்கள் ஏதேனும் இருந்தால் இயேசுவின் நாமத்தால் நிர்மூலமாக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. குடும்பமாக ஜீவனுள்ள சாட்சியா இருக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. வீடுகளில் சமாதானத்தை உண்டு பண்ணுங்கப்பா. சமாதானத்தின் தேவன் பிள்ளைகள் வாழ்க்கையில சமாதானத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. இன்னும் கோர்ட்டுகளில் டிவோர்ஸ் கேஸ் நடந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் பல ஆண்டவரே அப்பா கேஸ்களில் சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பரம தேவன் அப்பா அற்புதமா இயேசுவின் நாமத்தினால் அதிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. பிரிந்து போன குடும்பத்தை நீர் கட்டி எழுப்புவீராக. இயேசுவின் நாமத்தினால் நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சத்ருவானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதபடிக்கு ஆண்டவரே பிள்ளைகள் மேற்கொள்ளத்தக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க.
பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொன்ன வசனத்தின்படி இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் பிசாசுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் எதிர்த்து நின்று அவனை மேற்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா. சத்துவம் இல்லாத பிள்ளைகளுக்கு சத்துவத்தை கட்டளையிடுங்க. எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி தைரியத்தை பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்து கொள்ளுங்கப்பா. பிள்ளைகளை மாத்திரமல்ல, பிள்ளைகளுடைய குடும்பத்தை உமது கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ரட்சிக்கப்படாதபடிக்கு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய அன்பை ருசி பார்க்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. கீழ்ப்படியாமல் இருக்கிற பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிற பெற்றோருக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா, குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா பொறுப்பில்லாதபடிக்கு சுற்றி திரிகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, தேவ பயத்தை கட்டளையிடுங்கப்பா. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து பெற்றோருக்கு நல்ல ஒளிவாய் மர கன்றாக ஆண்டவரே இருக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வாலிப வயதை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. அவங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்ய கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா, நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. பெற்றோருக்கு நல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தினால் நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, ஆண்டவரே இன்னும் அப்பா வியாதியில கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வீடுகளில் முட்டங்கி இருக்கிறாங்கப்பா, வெளியே வர முடியல ஆண்டவரே. சில பேர் வியாதியோடு வேலை ஸ்தலத்தில் இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க அற்புதத்தின் தேவன் அல்லவாப்பா. நீர் உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. அப்பா, நீர் சொல்லாகும் நீர் கட்டளையிட நிற்கும் அப்பா. காற்றையும் கடலையும் நீர் அதட்டி நீரே தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய தள்ளுமுள்ள வல்லமையுள்ள கரத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா, பிள்ளைகள் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால் வேதனை இல்லாதபடிக்கு ஆண்டவரே ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. தேவன் நீர் விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. நிரந்தர விடுதலை இயேசுவின் நாமத்தினால் நீர் கட்டளையிட போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இன்னும் ஆண்டவரே அப்பா பல கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வெளியே சொல்ல முடியல, ஆனா உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த காரியங்கள்ல பிள்ளைகள் கண்ணீர் வடித்து பிள்ளைகளுடைய கண்ணீர் உடைய துருத்தியில் இருக்கிறதப்பா. பிள்ளைகளுடைய ஜெபம் உடைய தூப கலசத்தில் இருக்கிறதா ஆண்டவரே. ஏற்ற வேளையில் உடைய பிள்ளைகளுக்காக நீர் மனமிறங்கி அற்புதத்தையும் அதிசயத்தையும் இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. இன்றைக்கும் அப்பா அநேக பேர் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க ஆண்டவரே. யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புத சுகத்தை இப்பொழுதே நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, இனிமேல் ஹாஸ்பிட்டலே போகாதபடிக்கு ஒரு நிரந்தர விடுதலை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. மனிதன் அன்பு மாறி போகும், மாறாத அன்பு இயேசுவின் அன்பு ஆண்டவரே. உடைய அன்பின் இரக்கத்தினால தகப்பனே அப்பா, எங்கள் பாவங்கள், எங்கள் சாபங்கள், எங்கள் நோய்கள் எல்லாம் நீர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டீர் தகப்பனே. இன்றைக்கும் ஆண்டவர் உடைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா காரியங்கள், அநித்தியமான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் மாற்றியப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையை சீர்படுத்துங்க, சரிப்படுத்துங்க, நீதியின் பாதையில் நடத்துங்க ஆண்டவரே. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்களை இயேசுவின் நாமத்தினால் மாற்றி சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் நீர் ஆமென்றும் ஆமென் என்று பதில் கொடுக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி 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 ஆண்டவரே. வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால் அற்புதத்தை கட்டளையிடுங்கப்பா. குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய தேவைகளை கர்த்தர் சந்திங்க. நாளை தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காதே என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்திங்க தகப்பனே. அப்பா, பிள்ளைகள் கையிட்டு செய்கிற பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நஷ்டங்களை எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா எந்த குறைவும் எந்த தேவையின்மையும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே நிறைவான தேவன் நிறைவை கட்டளையிடுங்கப்பா. தேவைகளை கர்த்தர் சந்திங்க தகப்பனே. குழந்தைகளுடைய படிப்பு காரியங்கள் ஆண்டவரே அப்பா, வீடு கட்டுமான பணிக்கான தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே நீர் பேர் பெற ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதித்து பிள்ளைகளை வழிநடத்தி ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து ஆண்டவரே கர்த்தருடைய சமூகம் பிள்ளைகளுக்கு முன்பாக செல்கிறதற்காக நன்றி. இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனிவரும் நாட்களிலும் உடைய பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து போகாதபடிக்கு நித்திய பரிசுத்த வழியில உடைய பிள்ளைகள் நடந்து பிள்ளைகளுக்கு என்று நீர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஜீவ கிரீடத்தை, அந்த அழிவில்லாத ராஜ்யத்தை, அந்த இன்ப தேசத்தை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், எங்களை மண்ணென்று நினைவு கூறுகிறோம் அப்பா. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.
கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொன்ன வசனத்தின்படி நீங்கள் கேட்கிற காரியத்தில் கர்த்தராகிய தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. காட் bless you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காட் bless you.